நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டசபையில் அதிமுக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோதிக்கொண்டதால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த அரசு நடவடிக்கை என்ன எடுத்துள்ளது என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு அமைச்சர் கல்யாணசுந்தரம் இதனை ஒழுங்குபடுத்த சட்டமன்றத்தில் மசோதா கொண்டுவர மத்திய அரசின் ஒப்புதல் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் கட்டாய கல்வி சட்டத்தை புதுவையில் அமல்படுத்த உள்ளோம். அப்பொழுது ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடம் ஒதுக்கப்படும் என்று பதிலளித்தார். இதனை கேட்ட அன்பழகன், நான் என்ன கேள்வி கேட்கிறேன், அமைச்சர் என்ன பதில் சொல்கிறார் என்றார். உடனே முதல்வர் ரங்கசாமி குறுக்கிட்டு, அரசு பள்ளிகளில் என்னென்ன வசதி இல்லை, ஏன் பெற்றோர்கள் அரசு பள்ளிகளில் சேர்க்க விரும்பாமல் நன்கொடை அளித்தும் தனியார் பள்ளியில் சேர்க்க விரும்புகின்றனர் என கேள்வி எழுப்பினார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் கூட அம்பாசிடர் காரில்தான் செல்கின்றனர், ஆனால் நமது முதல்வர் CRG காரில்தான் பயணம் செய்கிறார் என ஏதோ கூற முயல என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி அமைதியாக இருக்கும்படி கேட்டுக் கொண்டதால் அமைதி திரும்பியது. புதுவை அனைத்து மதத்தையும் அரவணைத்து செல்லும் மாநிலமாக திகழ்கிறது என்று மறைமாவட்ட 125வது ஆண்டு நிறைவு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பெருமிதத்துடன் கூறினார். புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டமாக உயர்த்தப்பட்டு 125 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு அதன் நிறைவு விழா பெத்தி செமினார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமை தாங்கிட முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக வாட்டிகன் நகரின் இந்திய தூதர் பேராயர் சால்வத்தோரே பெனாக்கியோ கலந்து கொண்டு கூட்டு திருப்பலியுடன் விழா மலரை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசுகையில், புதுவை இந்து மக்கள் தேவாலயத்திற்கு சென்று இயேசுவை வணங்கும் பூமியாக திகழ்கிறது. மேலும் மத்திய அரசு அனைத்து மதத்தினருக்கும் மரியாதை கொடுத்து வருகிறது. புதுவை அனைத்து மதத்தையும் அரவணைத்து செல்லும் மாநிலமாக உள்ளது என்று பேசினார். பின்னர் வரலாற்று தொகுப்பின் தொடுதிரை பதிப்பை பேராயர் திறந்து வைத்தார். விழாவில் முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், லூயிஸ், சாமிநாதன், பெத்தி செமினார் முதல்வர் ஜான் போஸ்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக அருளானந்தம் நன்றி கூறினார். வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு புதுவை அரசு சார்பில் சிறப்பு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள கோரிக்கையில், வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழா வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. எனவே விழாவிற்காக பல மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருவார்கள். தமிழக போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டுள்ளன. அவைகள் புதுவை வழியாக வந்து செல்லும் பொழுது புதுவை வாழ் மக்களுக்கு போதிய இடமில்லாமல் போகிறது. எனவே புதுவை அரசு இதனை கருத்தில் கொண்டு புதுவையில் இருந்து வேளாங்கண்ணி செல்ல சிறப்பு பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதுவை பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் சிரமமின்றி வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவில் பங்கேற்க முடியும் என்று அவர் விடுத்துள்ள கோரிக்கையில் கூறியுள்ளார். சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கிய பொழுது அமெரிக்காவில் இருந்த முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு வைத்தியலிங்கம் புதுவை திரும்பி இன்றைய பட்ஜெட் கூட்டத்தில் கலந்து கொண்டார். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி துவங்கியது. ஆனால் அதில் பங்கு கொள்ள வாய்ப்பில்லாமல் தனது மகள் வீட்டிற்கு சென்றிருந்த முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பே புதுவை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது சட்டசபைக்கு வர முயற்சி செய்தார். ஆனால் அமெரிக்காவில் புயல் தாக்கம் காரணமாக அவர் புதுவை திரும்ப காலதாமதமாகியது. இந்நிலையில் அவர் எதிர்க்கட்சித் தலைவராகவும் அறிவிக்கப்பட்டார். இதுபோன்ற சூழ்நிலையில் புதுவை திரும்பிய முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு வைத்தியலிங்கம் இன்று சட்டசபைக்கு வருகை புரிந்து மானியத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டார். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் கற்ற அயல் நாட்டவருக்கு முதல்வர் ரங்கசாமி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் அயல் நாட்டவருக்கு கோடைக்கால தமிழ் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இந்த வகுப்பில் பிரான்ஸ், ஜெர்மன், அமெரிக்கா, போலந்து, ஆஸ்திரேலியா, நார்வே போன்ற நாடுகளிலிருந்து பலர் வந்து பயிற்சி பெற்றனர். பயிற்சி பெற்ற அவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பயிற்சி சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். முன்னதாக அயல் நாட்டவர்கள் முதல்வருக்கும் கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரத்திற்கும் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். சான்றிதழை பெற்றுக் கொண்ட அவர்கள் முதல்வரிடம் ஆசி பெற்றனர். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் உடனிருந்தார்.
புதுவை திருநங்கைகளுக்கு முதல்வர் ரங்கசாமி குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் சார்பில் குடும்ப அட்டைகளை வழங்கினார். அதனை பெற்றுக் கொண்ட அவர்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுவையில் உள்ள திருநங்கைகள் முதல்வர் ரங்கசாமியை தேர்தலுக்கு முன்னர் சந்தித்து தங்களுக்கு தமிழகத்தைப் போல் ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை, முதியோர் உதவித்தொகை போன்ற பல சலுகைகளை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் முதற்கட்டமாக துறையின் மூலம் கணக்கெடுப்பு நடத்தி 23 பேருக்கு ரேஷன் அட்டை அளிக்க அரசு முடிவு செய்தது. அதன்படி 5 நபர்களுக்கு ரேஷன் அட்டையை குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மற்றவர்களுக்கும் மீதமுள்ள அனைத்து திருநங்கைகளுக்கும் 15 நாட்களுக்குள் விழா வைத்து ரேஷன் அட்டையை வழங்குவதாக உறுதியளித்தார். ரேஷன் அட்டையை பெற்றுக் கொண்ட திருநங்கைகள் துரித நடவடிக்கை எடுத்து ரேஷன் அட்டையை வழங்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எங்களோட அமைப்பு சகோதரன் அமைப்பு 2003 இருந்து இங்க அமைச்சு நடத்திட்டு இருக்கோம். இது சகோதரன் சமூக நிலை மேம்பாட்டு சொல்லிட்டு அரவாணிங்க மத்தியில அவங்களோட ரைட்ஸுக்காக அவங்களோட உரிமைக்காக போராடி கொண்டிருக்கோம். இதை பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் டைம்ல மினிஸ்டருக்கு நாங்க ஒரு இது கொடுத்திருந்தோம். அவர் எலெக்ஷன் வாக்குறுதியில் என்ன வேணும்னு கேட்கும்போது நாங்க இது மாதிரி எங்களோட தமிழகத்தில் என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது மாதிரி எங்களுக்கு கிடைக்கணும். ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு, இருக்கிறதுக்கு இருப்பிடம், படிச்ச அரவணைகளுக்கு பென்ஷன், அவங்க படிக்க வேண்டியதுக்கான மேற்படிப்புக்கான காசுகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த கோரிக்கையில் பார்க்க போனீங்கன்னா முதல் கட்டமாக இப்ப எங்களுக்கு ரேஷன் கார்டு அமைச்சு கொடுத்திருக்காங்க. இது பார்க்க போனீங்கன்னா முதல் கட்டமாக ஒரு 23 பேருக்கு ரேஷன் கார்டு வெளியே வந்திருக்கு. அதுல இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா அசம்பிளியில் ஒரு 5 பேருக்கு கூட்டு கொடுத்திருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் நாங்க செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். வர இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள ஒரு அரசாங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி புதுவையில் இருக்கிற அரவாணிகளுக்கு எல்லாருக்குமே அந்த கார்டு இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்க்க போனீங்கன்னா முதல்வர் எங்களோட கோரிக்கையை ஏற்று சிவில் சப்ளை ஆபீஸ்ல கொடுத்து எங்களுக்கு ஒரு சர்வே பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுல பார்க்க போனீங்கன்னா பிரியதர்ஷினி மேடம் அவங்களோட டீமை வச்சு சர்வே பண்ணி உண்மையா இங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு பண்ணி இப்ப முதலமைச்சர் எங்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி. முதல் கட்டமா இந்த ஒரு நிறைய கோரிக்கை வச்சு நிறைய பேருக்கு நிறைய விதமா பண்ணிட்டு இருக்காங்க. வயசானவங்களுக்கு முதியோர் பென்ஷன் அதெல்லாம். இதுல எங்களை ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதிக மக்கள் இல்லாட்டா இருந்தாலும் இந்த கொஞ்சம் மக்களுக்காக அவர் முயற்சி எடுத்து இவ்வளவு சீக்கிரமாக அவர் ஒரு 4 மாசத்துக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பார்க்க போனா ரொம்ப சந்தோஷமா இந்த ஆட்சியில் நிச்சயமாக அரவாணிகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது எங்க சார்பாகவும் எங்களோட இயக்கத்தின் சார்பாகவும் முதல்வருக்கு நன்றி கூறுகிறோம். வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தை நகராட்சியாக மாற்ற வேண்டும் என்று சட்டசபை கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் மக்கள் தொகை அடிப்படையில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தை நகராட்சியாக மாற்ற சட்டத்தில் இடம் உள்ளது என்றும் 50,000க்கும் மேல் மக்கள் தொகை இருந்தால் அந்த பஞ்சாயத்தை நகராட்சியாக மாற்றலாம் என நான் அமைச்சராக இருந்தபொழுது முயற்சி செய்தேன். மேலும் வெள்ளியனூர் நகரப்பகுதியாக மாறிக்கொண்டே வருகிறது. எனவே இதனை நகராட்சியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பிற மாநிலங்களில் இருப்பதைப் போல கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மனை நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதற்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் நகராட்சியாக உயர்த்த மக்கள் தொகையை மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், விவசாயிகள், கூலித் தொழிலாளிகள் என அனைத்தையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு வழிகாட்டியுள்ளது என்றார். புதுவை காவல்துறையில் சீர்திருத்தம் வேண்டும் என்று சட்டசபை பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி வேண்டுகோள் விடுத்து கூறினார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி சட்டசபையின் பூஜ்ய நேரத்தில் கூறுகையில், அனைத்து காவல் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். புகார் கொடுப்பதை கண்காணிப்பு கேமரா மூலம் உடனுக்குடன் தலைமை அலுவலகத்திற்கு தகவல்கள் அனுப்ப வேண்டும். மேலும் காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து தொலைபேசிகளின் பேச்சுகளை பதிவு செய்ய வேண்டும். அதுபோல் போக்குவரத்து அதிகம் உள்ள இடங்களில் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நீதிமன்றங்களின் மூலம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்கும் அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு அளிக்கப்பட வேண்டும். அதுபோல் காவல் நிலைய எல்லைக்குள் நடக்கும் எந்தவொரு குற்றச் செயலுக்கும் அதிகாரியே பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றவர் மேலும் தொடர்ந்து காவலர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும். அதுபோன்று ஓய்வூதிய தொகையை 2 மடங்காக பெருக்கி தர வேண்டும் மற்றும் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கும் காவல்துறையினரை சட்டம் 109 கீழ் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் காவல்துறை என்றால் உயிரையும் பாதுகாக்க வேண்டும், உத்தியோகத்தையும் பாதுகாக்க வேண்டும், மக்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் 90% கொலைகள் காவல் நிலையங்களில் நடத்தப்படும் கட்ட பஞ்சாயத்து காரணமாக நடைபெறுகிறது. எனவே எந்த ஒரு புகார் வந்தாலும் அதை பதிவு செய்து உடனே நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார். புதுவை அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது.
இதனை முன்னிட்டு ஆலயத்தில் அருட்தந்தை பீட்டர் அபீர் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. பின்னர் மந்திரிக்கப்பட்ட அன்னையின் கொடி ஆலயத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆரவாரத்துடன் கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு திருப்பலியுடன் பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அரியாங்குப்பம் பங்குத்தந்தை தலைமையில் பங்கு மக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.